ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஹாஃப் மூன் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணாட்டி மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். நான் இதில் ஹாஃப் கப் சுகரை விட கொஞ்சம் குறைவாக எட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுகர் கூடுதலாக சாப்பிட்றதால ஹாஃப் கப்பே எட் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் கோதுமை எட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எட் பண்ணுறேன். இந்த பட்டர் கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு எட் பண்ணினாலும் ஓகே. இதில் ஹாஃப் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சால்ட் எட் பண்ணுறேன். ஏலக்காய் பவுடர் வாசத்துக்காக வேண்டி கொஞ்சமாக எட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இதோட ஃப்ளேவர் எட் பண்ணுங்கள். எட் பண்ணாட்டியும் ஓகே, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இந்த பட்டர் மாலை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. வாட்டரை கொஞ்சமாக எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வாட்டர் எட் பண்ண கொலைக்கு ஒரே அடியாக எட் பண்ணாமக்கி கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூடுதலாக வாட்டர் எட் பண்ணிட்டாலும் இந்த குக்கீஸ் நல்லாவே சாஃப்டாக வந்துடும், கிறிஸ்பியாக வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கொஞ்சம் நல்லா திக்காகவே நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சம்டைம் இது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் பட்டரும் எட் பண்ணிட்டு நீட் பண்ணி எடுங்க. ட்ரேயில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை நான் 2ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் போட்டு தட்டி எடுக்கிறேன். நீங்கள் ட்ரேயில் கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ரா கூடுதலாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது ட்ரேயில் ஒட்டாமைக்கு தட்டக்கொலைக்கு நல்லா வரும். இதுக்கு மேலேயும் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை தட்டக்கொலைக்கு மிச்சம் தடிப்பமாகவும் தட்டாமைக்கு அதே மாதிரி மிச்சம் மெலிசாவும் தட்டாமைக்கு கணக்கான பதத்துக்கு தட்டிடுங்க. உங்களுக்கு இதில் பார்க்க கொலைக்கே விளங்கும் நான் எந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிறேன்னு. நீங்கள் மிச்சமாக தடிப்பமாக தட்டிட்டீங்கன்னா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண கொலைக்கு இது மிச்சம் வேகாது. அதே மாதிரி நீங்கள் மிச்சம் மெலிசாக தட்டிட்டீங்கன்னா இது ஓவர் கிறிஸ்பியாக வந்துடும். இதை நான் ஹாஃப் மூண்டு ஷேப்பு தான் கட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வேண்டி ஒரு சின்ன கப்புண்டு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பொட்டில்ட்டு மூடியை வச்சும் கட் பண்ணி எடுக்கலும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குதுண்டு. ஹாஃப் மூண்டு டிசைனுக்கே வந்திக்குது இல்லையா? உங்களுக்கு இதை பார்க்க கொலைக்க விளங்கும் எந்த அளவுக்கு நான் தடிப்பத்தில் செஞ்சுக்கிறேன். இது மிச்சம் மெல்லிசாவும் இல்லை, அதே மாதிரி மிச்சம் தடிப்பமும் இல்லாமல் தான் நான் தட்டி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் இதே டிசைனுக்கே கட் பண்ணி எடுக்கிறேன். பெருநாள் வர சொட்டி இந்த மாதிரி நாங்கள் ஹாஃப் மூன் டிசைனை கட் பண்ணி எடுத்தால் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் கலர் எட் பண்ணுறதுனால கலர் எட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். மேலும் நான் இன்றைக்கி இதில் கலர் எட் பண்ணலை. அப்படி நீங்கள் ஃபுட் கலர் எட் பண்ணுறதுனால நீட் பண்ண கொள்ளைக்கே பட்டரையும் மாவையும் எட் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் எட் பண்ணுறதுக்கு போது ஃபுட் கலரையும் எட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமை விட நீங்கள் கூட்டிடாதீங்க. சம்டைம் நீங்கள் லோ ஃப்ளேமை விட மீடியம் ஃப்ளேமுக்கு மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணினீங்கன்னா இந்த குக்கீஸ் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளுக்கு வெந்த மாதிரி இருக்காது. இந்த குக்கீஸ் ஃப்ரை பண்ணுற மெத்தட்லேயும் மீக்குது. இது நல்லா வரத்துக்கும் உரமாகிறதுக்கும் நீங்கள் ஓவராக ப்ரௌன் கலருக்கு டார்க் ப்ரௌன் கலருக்கு எடுத்தீங்கன்னா இது நல்ல உரமாக வந்துடும். நீங்கள் லைட் ப்ரௌன் கலரு தான் எடுக்கணும். ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட் ப்ரௌன் கலர் வரக்கொள்ளைக்கே நீங்கள் இதை எடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குதுண்டு. இதில் கலர் உங்களுக்கு பார்க்க கொலைக்க விளங்கும் எந்த கலரில் நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு, மிச்சம் உரமாகல, நல்லா சாஃப்டாகவும் வந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.